நம்முடைய கர்ம பலன் அப்படிங்கறத விட்டு தள்ளு, அடிக்கட்டுமே. அடிச்சா கூட தாயார் குழந்தைய என்னத்துக்காக அடிக்க போறா? நீ நல்லவனாவே இரு. நான் கர்ம பலன் அப்படின்னு கூட அனுசந்தானம் பண்ண வேண்டாம். எதுன்னா உனக்கு செம்மையா விழுந்தது, வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வந்தது, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதையும் பகவானுடைய அனுகிரகம் நான் நினை. இன்னும் புரியாப்பல விஷயம். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு திட்டம் தான். எதுனா எதையும் பகவானுடைய அனுகிரகமா நினைக்கிறது அப்படின்னு ஒரு திட சித்தமாவது இருந்துட்டேனா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே. மானம் வரட்டும், அவமானம் வரட்டும், நஷ்டம் வரட்டும், வரட்டும், சுகம் வரட்டும், துக்கம் வரட்டும், எல்லாம் அவன் கிருபை அப்படின்னே நினைக்க. ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமவீப்சதா அனுகிரகம் மன்யமானஹா பிராதிஷ்டம் திசமுத்தராம் அப்படின்னு நாரதரை பத்தி சொல்லித்து பாகவதம். ஸ்ரீதர சுவாமி சொல்றார், இது என்னுடைய கர்மா நான் அனுபவிச்சாகணும்னு அனுசந்தானம் பண்றதை காட்டிலும் அவனுடைய கிருபைனாவது நீ அனுபவிச்சுட்டு போயிடும். அவன் சுகத்தை பண்ணா அவனுடைய கிருபைன்னு நினைக்கலாம், துக்கத்தை பண்ணினா அவனுடைய கிருபைன்னு எப்படி நினைக்க முடியும்னா அதுக்குத்தான் சொல்றார். தாயார் குழந்தைக்கு லட்டும் கொடுக்குறா, 2 நாள் கழிச்சு ஆமணக்கெண்ணையும் மடியில போட்டு பலவந்தமா போட்டுறா. என்ன அந்த லட்டு கொடுத்ததுக்கு பிராயச்சித்தம். முதல்ல லட்டு கொடுத்தா அது உடம்புல மப்பு தட்டி விடுத்து, உடம்பு காருது, வாமிட் பண்றது, ஜுரம் வருது. அதனால வழக்கெண்ணெய் கொடுக்குறா. விளக்கெண்ணெய் கொடுக்கும்போது வாழ்வாள்னு கத்துறது, லட்டு கொடுக்கும்போது கப்புன்னு முழுங்குறது. அந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறது வேண்டாததா இருந்தாலும் கூட, ஆனால் தாயாருடைய கிருபை லட்டு கொடுத்ததை விட அதிக கிருபை இது. ஏன்னா எவ்வளவுக்கு விஷய சுகங்களை அனுபவிச்சோமோ அதனால துக்கம்தான் கண்டோம். இந்த துக்கத்தை இவனிடத்துல இருந்து கழட்டணுமானால் அப்போ அதுக்கு வேண்டிய ஔஷதம் அவனுக்கு கொடுத்துதானே ஆகணும். அதனாலே பகவான் ஒரு கால் கிருப்பையினாலே இவன் இஷ்டத்துக்கு கொடுக்குறானாம் விஷயங்களை. அவன் அடம் பண்றானேங்கிறது, ரொம்ப அடம் பண்ணி தொலைக்கிறது உடம்புக்காக இருந்தாலும் பரவாயில்லை என்று தாயார் எப்படி வாங்கி கொடுக்கிறாளோ மாம்பழத்தை, அதுபோல ஒரு பக்தனுக்கு சந்தோஷமா விஷய சுகத்தை பகவான் கொடுக்கறது இல்லை, இவன் அடம் பண்றானேங்கிறதுக்காக. பகவானுக்கு என்ன ஆச்சரியம், நான் அபவர்க்க பிரதோகதி என்று அவன் பெரிய மோட்சானந்தம்னு ஒண்ணு வச்சிருக்கிறான் தன் ஸ்வரூப நிலை. அதை இவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா இவன் வேண்டாங்கிறான். அது தெரியாததுனால அதனால ரூபம், ஆரோக்கியம், அர்த்தாம்சம் எல்லாத்தையும் கொடுத்துன்னு கடைசியில கொடுக்க போறது அபவர்க்கம் தான். அதை கொடுக்கத்தான அவன் இஷ்டம் அப்படின்னு சொல்றா. இவன் விரும்பியதை கேட்கிறான்ங்கிறதுனால இவன் விரும்பினபடி இவனுக்கு அடம் பண்றானேன்னு கொடுத்துட்டா அது இவனுக்கு வியாதியைத்தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நீ எந்த சுகத்தை உலகத்துல விரும்பி அதுக்கு பரிணாமம் துக்கம்தான். அவன் துக்கத்தை தான் கொடுக்கும். நீ எந்த சுகத்தை விரும்ப அது துக்கமா தான் போகுங்கிறதுனால துக்கம் வரும்பொழுது அப்ப நீ என்ன நினைக்கணும், சுகத்தை விரும்பினோ அதனால துக்கம் வந்ததுன்னு கூட நினைக்க வேண்டாம். இல்ல கர்மா பண்ணினோ அதனால துக்கம் வந்தவங்க கூட நினைக்க வேண்டாம். பகவான் நம்மளை அடிக்கிறான். அதுவும் அம்மா அடிச்சாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மாவா ஓங்கி அம்மா அடிச்சு அம்மா அப்படின்னு அந்த அம்மாவனுடைய காலையே எப்படி அந்த குழந்தை கட்டிக்கிறதோ அதுபோல பகவான் அனுகிரகம்தான் பண்ணட்டும், நிகிரகம்தான் பண்ணட்டும், உனக்கு சொந்தம் நான், எனக்கு சொந்தம் நீ என்று அவன் சரணத்தை கட்டிக்கும். தோஷம் சொல்லாதேங்கிறார். நிகிரகோபி தண்டரூபா அனுகிரகேவ இத்யேவம் அஜ்ஞானேன சர்வத்திர சமஹா பரமேஸ்வரஹா இத்யேவம் பூதம் ஞானம் ஆவிருத்தம் அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. அவன் கிருபாளு அப்படிங்கிற ஞானம் இருந்துட்டா அப்ப எதுவுமே நம்ம ஹிருதயத்துல செல்லாது. யாரு எதை சொன்னாலும் அவன் கிருபாளுங்கிறதுலதான் மனசு நிற்கும். ஏன்னா அவன் கிருப்பையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ சொன்னா கேட்பேனா என்ன, நீ என்ன 1000 குறை சொன்னாலும் என் பிரபு அப்படி இல்லையே அப்படின்னா அவன் ஹிருதயத்துல இருக்கும். அந்த ஹிருதயம் அப்படி மனசுல நின்றுத்தானால் நீ எதை இருந்தாலும் கூட நீ கிருபாளுங்கிற இவ்வளவு கஷ்டப்படுறேன்னால் அது அவனுக்கு தான் புரியுமா. அதுவும் அம்மா அடிக்கிறது போல எனக்கு ஏதோ நல்லதுக்காகத்தான் பகவான் செய்யும். பக்தானாம் சம்ம அபீப்சதா, எனக்கு நல்லதையே தான் அவன் செய்யறான் என்கின்ற திடநிஷ்டையோடு கூட இருக்க ஒரு ஞானம் உண்டே. இந்த ஞானம் அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டு, இந்த ஞானம் இருக்கணும் அவனுக்கு. இந்த ஞானம் அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் எல்லாரையும் போல நான் பண்ணின கர்ம பலன் என்றோ அல்லது ஈஸ்வரனே குறைச்சிருந்தோ, இவ்வளவு பக்தி பண்ணினேன் பகவான் கிருப பண்ணல, இவ்வளவு பண்றேன், இவ்வளவு பஜனை பண்றேன், இவ்வளவு பாராயணம் பண்றேன், கஷ்டப்படுறேன், பகவான் எனக்கு கிருப பண்ணல. அவன் ஒண்ணுமே பண்ணாம, அதை காட்டிலும் ஒரு கஷ்டம் ஒண்ணுமே பண்ணாம இருக்கான், அவனுக்கு அவ்வளவு கிருப பண்றார், அவன் அவ்வளவு சௌக்கியமா இருக்கான் என்று நினைச்சு இது ஒரு அஜ்ஞானமாம். இது இந்த அஜ்ஞானம் அவனை மறைக்கிறது, அவனுடைய ஞானத்தை மறைக்கிறது, அவன் கிருபாளுங்கிற திடச்சித்தமான ஞானத்தை மறைக்கிறது. எப்போ வந்து சத்சங்க பலத்தினால சத்குருவனுடைய கிருபையினாலே பகவத் கிருபையை புரிஞ்சுண்டு இந்த அஜ்ஞானத்தை தட்டி விட்டானோ
அப்போ அவனுக்கு உட்காரும் போது, எழுந்திருக்கும் போதும், நடக்கும் பொழுதும், போகும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் கிருபா பிரவாகத்தினுடைய மத்தியில தான் இருக்கிறதையே பார்த்துட்டு இருப்பான்.